இந்த பயம் உனக்கு முன்னாடியே இருந்திருக்கணும். செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு இப்ப போலாம்னா சும்மா அதே சொல்லி காட்டாதீ. இவ வேற. சரி, மத்தியானம் ஒழுங்கா சாப்பிட்டியா? ராசாத்தி, நீங்க எல்லாம் இன்னும் உசுரோட தான் இருக்கியா? தம்பி, நீங்க பேசாதீங்க. நான் உங்ககிட்ட பேச வரல, உங்க பொண்ணுகிட்ட பேச வந்திருக்கேன். உன்ன மாதிரி ஒரு நம்பிக்கை துரோகிய நான் பார்த்ததே இல்ல. என்ன விட்டு தரல, நான் ஒரு மடையன். நீ எதுக்காக அப்பள கம்பெனில வேலைக்கு சேர்ந்திருக்கன்னு தெரியாம என் தங்கச்சிக்காக கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணத நம்பி உன்னை ரொம்ப நல்ல பொண்ணு நினைச்சு உன் மேல ஆசைப்பட்டுட்டேன். கோர்ட்ல எனக்கு எதிராக சாட்சி சொன்னதும் தான் நீ சாதாரண ஆள் இல்ல, மத்தவங்களை நம்ப வச்சு கழுத்தறுக்கிறவனு தெரிஞ்சுக்கிட்ட. நீ எனக்கு செஞ்ச துரோகத்தை கூட நான் மன்னிச்சிருவேன். ஆனா ராதாக்காவ அவங்கள பெரிய பழிபோகத்துல சிக்க வைக்கிறதுக்கு நீ உடந்தையா இருந்திருக்க. நான் மட்டும் சரண்டர் ஆகலனா அக்கா கதி என்ன ஆயிருக்கும்? ராதாக்கா கம்பெனியோட பேரு கெட்டு பெருசா நஷ்டம் அடைஞ்சு கம்பெனி இழுத்து மூடுற நிலைமைக்கு போய் அங்க வேலை பார்த்த அத்தனை பேருக்கும் வேலை போக இருந்துச்சு. ஆனா அந்த கஷ்டத்துல எல்லாம் இருந்து வெளியே வந்து ராதாக்கா கம்பெனிய நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்துட்டாங்க. என்னையும் ஜெயில இருந்து மீட்டு கொண்டு வந்துட்டாங்க. இதுக்காக ராதாக்கா பட்ட கஷ்டம் கொஞ்சம் நஞ்சம் இல்ல. ராதாக்கா கிட்ட வேலை பார்த்துட்டு அவங்க போட்டு உப்பு தின்னுட்டு அவங்களுக்கே துரோகம் பண்ணிட்டல நீ. நாங்க கஷ்டப்பட்டாலும் இன்னைக்கு நல்ல நிலைமையில இருக்கோம். அதுக்கு காரணம் ராதாக்காவோட நல்ல மனசு. ஆனா நீங்க பாரு, உங்க அம்மா என்ன பார்த்து ஓடி ஒளிறாங்க. போலீஸுக்கு பயந்து நீ வீட்டுக்குள்ளேயே ஒளிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? உங்க கெட்ட எண்ணம் தான். ஐயோ தம்பி, நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதான். ஆனா இந்த நிலைமைக்கு காரணம் என் மக ராசாத்தி இல்ல, நான் தான். இந்த பாவிதான் காரணம். என்னுடைய பேராசையால எனக்கு மட்டும் இல்ல, இவளுக்கும் இந்த நிலைமை உருவாயிடுச்சு. தம்பி, பணத்துக்காக மட்டும் அப்படி பண்ணல. அந்த நாகராஜ் அவ சொல்றபடி செய்யலன்னா என் புருஷன் ஜெயில இருக்காரு. அவரை கொன்னுடு வேற மிரட்டினாப்பா. வயசுக்கு வந்த பொண்ணு வேற வச்சுக்கிட்டு இருக்க, அவளுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதே, அதனாலதான்ப்பா இப்படி எல்லாம் செஞ்சோம். அது மட்டும் இல்லப்பா, எங்க 2 பேரையும் கடத்திட்டு போய் எங்கயோ ஒரு வீட்டுல அடைச்சு வச்சு கொடுமைப்படுத்தினான். இவன் மட்டும் கோர்ட்ல சாட்சியை மாத்தி சொல்லலன்னா எங்க 2 பேரையும் உசுரோட வச்சு கொளுத்திருப்பான். பொம்பளைங்க நாங்க என்னப்பா பண்ண முடியும்? நாகராஜ் ஜெயிலுக்கு போயிட்டான். இப்ப மட்டும் நாங்க என்ன நிம்மதியாவா இருக்கோம்? அவன் ஆளுகளுக்கு பயந்துகிட்டு, போலீஸ்க்கு பயந்துகிட்டு, ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஒதுங்கி ஒண்டி கிடக்குறோம். இவ கொளுத்து வேலைக்கு போனா, கால்ல செங்கக்கல்ல விழுந்து அடிபட்டு இப்ப கட்டு போட்டு உட்கார்ந்துருக்கா. நாங்க செஞ்ச பாவத்துக்கு அந்த கடவுள் பெரிய தண்டனையை கொடுத்துட்டாருப்பா. நான் வேலை பார்க்கிற இடத்துல உன்னை பார்த்த உடனே எனக்கு உசுரே போயிடுச்சு. முதலாளி கிட்டயோ இல்ல போலீஸ் கிட்டயோ சொல்லி எங்களை மாட்டி விட்டுடுவியோன்னு நான் ரொம்ப பயந்து போயிட்டேன்பா. இங்க இருந்து வீட்டை காலி பண்ணிட்டு வேற எங்கேயாவது போயிடலான்னு நான் சொன்னேன். ஆனா இவதான் பிடிவாதமா என்ன ஆனாலும் சரி நாம இங்கதான் இருக்கணும்னு சொல்லிட்டா. தம்பி, நானும் என் பொண்ணும் ராதாமா கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்க தயாரா இருக்கோம். ஆனா எங்களை போலீஸ்ல மட்டும் காட்டி கொடுத்துடாதப்பா. உங்களை ஏவி விட்டது நாகராஜ் மட்டும்தானா, இல்ல வேற யாராவது இருக்காங்களா? என்ன முடிக்கிறீங்க? கேக்குறல சொல்லுங்க. தம்பி, அதான் எல்லாம் முடிஞ்சிருச்சே, இனிமேலும் ஏன் இதெல்லாம் கேக்குறீங்க? நான் ஒண்ணு சொல்லி நீங்க எதையாவது செஞ்சு. தம்பி, இந்த வீட்டை நல்லா பாருங்க. இந்த வீட்டை எரிச்சிருவாங்க, எங்களையும் புடமாக்கிடுவாங்க. தம்பி, நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன்,
இதுக்கு மேல வேற எதையும் கேட்காதீங்க தம்பி. அப்பா ஐயா வணக்கம். எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது. ராதா இங்க வந்து பாரு, யாரோ ஒருத்தர் முருகன் மாதிரி டையெல்லாம் கட்டிட்டு வந்து நிக்கிறாரு. அப்பா என்னப்பா இதெல்லாம்? சொல்லுச்சுப்பா சொல்லுச்சு. கம்பெனில சூப்பர்வைசர் ஐட்டியாம ஆமாப்பா. ஆளு பேச்சு தோற்றம் எல்லாம் மாறிச்சுன்னு சொன்னா. ஆமாப்பா. அழகா இருக்கிறேன், நல்லா இருக்குது. நீ நல்லா இருக்கிறியா? நல்லா இருக்கேன்ப்பா. டை கட்டினா நல்லா இருக்குன்னு அப்படியே படுக்க போயிருவியோ? அப்பா விடுங்கப்பா, முருகனை கிண்டல் பண்ணாதீங்க. வா முருகா. அக்கா நீங்க சொன்ன மாதிரியே ராசாத்தி அம்மா ஃபாலோ பண்ணி அவங்க வீடு எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டேன். நீ அவங்க வீட்டுக்குள்ள போனியா? அங்க ராஜாத்தி இருந்தாளா? இருந்தாக்கா. என்னை பார்த்ததும் அவங்க 2 பேருக்கும் பயங்கர ஷாக்கு. ராசாத்தி கால கட்டு போட்டிருந்தா. ஏதோ கட்டட வேலைக்கு போய் கால் அடிபட்டுருச்சான். என்ன பார்த்ததும் அம்மா பொண்ணு 2 பேரும் அழ ஆரம்பிச்சிட்டாங்க. செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு இப்ப கண்ணீர் வடிக்கிறாங்களா? ஜெயில இருக்க அவங்க அப்பா அப்புறம் இவங்க 2 பேரையும் சேர்த்து கொன்னுடுவேன்னு மிரட்டினாங்களா. அதனால கோர்ட்ல மாத்தி சொல்ல வேண்டியதாயிடுச்சுன்னு சொல்லி அழுகுறாங்க. மிரட்டினது யாரா? அது யாருன்னு சொல்லலக்கா. எல்லாருக்கும் பயந்து ஊரை விட்டு ஒதுங்கி இப்பதான் நிம்மதியா இருக்கோம். ஏதாவது சொல்ல போய் மறுபடியும் பெரிய பிரச்சனை வந்துருமோன்னு பயப்படுறாங்கக்கா. தப்பான ஆளுங்களோட சவகாசம் வச்சுட்டோம். அதுக்கான பலனை இப்ப அனுபவிக்கிறோம். என்ன மன்னிச்சிருப்பான்னு சொல்லி அந்த அம்மா அழுகுறாங்கக்கா. அதுக்கப்புறம் நான் என்னத்த சொல்றது? நான் கிளம்பி வந்துட்டேன்க்கா. என்னக்கா யோசிக்கிறீங்க? இல்ல, இன்னைக்கு அவங்க பயந்து ஒதுங்கி இருந்தாலும் நாளைக்கு ராஜாத்தியோட சாட்சி வாக்குமூலம் நமக்கு தேவைப்படும். அதனால நானும் ஒரு தடவை ராசாத்தியை சந்திக்கணும். அவளை சந்திச்சுட்டு விஷயத்த வரதராஜன் சார் கிட்ட சொல்லிடணும். சரிக்கா, எப்ப போலான்னு சொல்லுங்க, நானே உங்களை கூட்டிட்டு போறேன். சொல்றேன். சரி முருகா, நீ உட்காரு. டிஃபன் ரெடி ஆனதும் சாப்பிட்டுட்டு போலாம். சரிங்கக்கா. பேச்சு என்ன சொல்லுது? அதான்ப்பா ராசாத்தி பத்தி கேக்குறா. ஓ, அண்ணியா வந்திருக்க வேண்டியவங்க அந்த அக்கறையில கேக்குறேன். கொடுங்கப்பா. கவலைப்படாதம்மா, உன்னோட நல்ல மனசுக்கு அவன் ஆசைப்படுறபடியே எல்லாம் நடக்கு. நீ எதுக்காக அப்பள கம்பெனில வேலைக்கு சேர்ந்திருக்கன்னு தெரியாம என் தங்கச்சிக்காக கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணத நம்பி உன்னை ரொம்ப நல்ல பொண்ணு நினைச்சு உன் மேல ஆசைப்பட்டுட்டேன். நீ எனக்கு செஞ்ச துரோகத்தை கூட நான் மன்னிச்சிருவேன். ஆனா ராதாக்காவ அவங்கள பெரிய பழிபோகத்துல சிக்க வைக்கிறதுக்கு நீ உடந்தையா இருந்திருக்க. நான் மட்டும் சரண்டர் ஆகலனா அக்கா கதி என்ன இருக்கும்? எனக்கு கிடைச்ச நல்ல வாழ்க்கைய நானே அழிச்சுக்கிட்டேன். விதி. ஜெய் சாப்பிடல? இல்லை மாப்பிள்ள, கொஞ்சம் லேட் ஆகும். மாப்பிள்ள, தங்கராஜ் காலையிலேயே ஃபோன் பண்ணியிருந்தாரு. ஓ, இன்னைக்கு பேங்க் வந்துட சொல்லுங்க. செக் ரெடி ஆயிடும். நான் ஃபோன் பண்றேன். சரி மாப்பிள்ள. மாப்பிள்ள,
ஃபர்ஸ்ட் பேமெண்ட்டுக்கு 5% கமிஷன்னா எப்படியும் ஒரு கோடி ரூபா தேரும் மாப்ள. நாம வாங்குற கமிஷன் இம்பார்ட்டன்ட் இல்ல, அவங்க வாங்குற அமௌண்ட்டை ரீபேமெண்ட்டை ஒழுங்கா கட்டுறாங்களா அதான் இம்பார்ட்டன்ட் நமக்கு. சேச்சே, அதெல்லாம் கரெக்டா கட்டிடுவாங்க மாப்ள. கட்டிட்டா பிரச்சனை இல்ல, இல்லைன்னா நாம தான் மாட்டிக்குவோம். ஆஹா. என்ன அனுவை இன்னும் காணோம்? அவகிட்ட சொல்லிட்டு போலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அனுவே வந்துட்டா மாப்பிள்ள. ம்? என்ன அனு, காலங்காத்தால எங்க கிளம்பிட்ட? என்ன விச்சு அதுக்குள்ள மறந்துட்டீங்களா? வர வர உங்களுக்கு ஞாபகம் மறதி ரொம்ப அதிகமாயிட்டே போகுது. ஏன், என்ன விஷயம்? நேத்தே சொன்னேன்ல, பேரண்ட்ஸ் மீட்டிங்க்கு வர திருவாளர் தேவராஜனையும் திருமதி ராதாவையும் எனச்சு பேசி அசிங்கப்படுத்துறதுக்காக ஸ்கூலுக்கு போகணும்னு மறந்துட்டீங்களா? விட மாட்டா போல் இருக்கே. சாரி அனு, இன்னைக்கு தங்கராஜுக்கு செக் கொடுத்தாக்கணும், அத பத்தின யோசனையில இருந்தேன். ஆக்சுவலா இன்னைக்கு பெர்மிஷன் போட முடிஞ்சா உன் கூட நானும் வந்திருப்பேன். நீ பேச போறதையும் அதை கேட்டு ராதா அவமானப்பட போறதையும் நேர்ல பார்க்கணும்னு எனக்கு ஆசையா தான் இருக்கு. என்னால எப்படி முடியும்? எனக்கு தான் பேங்க் இருக்கு. நீ என்ன நடந்ததுன்னு எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லு, முடிஞ்சா வர வழியில உன்னை நான் பிக்கப் பண்ணிக்கிறேன். வரேன் ஜெய். சரி வரேன் ஆண்டி. அண்ணே, உன் விஷயம் என்னாச்சு? அந்த வைஜெயந்தி இவ்வளவு சீக்கிரத்துல நமக்கு க்ளோஸா வருவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நேத்து சூப்பர் மார்க்கெட்ல விச்சு முன்னாடி அவளை பார்த்ததும் நானும் அம்மாவும் ஒரு நிமிஷம் ஆடி போயிட்டோம். ஒரு பேங்க் மேனேஜரை எல்லாராலையும் ஞாபகத்தில் வச்சுக்க முடியும், ஆனா எல்லா கஸ்டமர்ஸையும் ஒரு மேனேஜரால ஞாபகத்தில் வச்சுக்க முடியாது. இப்பதான் அக்கவுண்ட் ஓபன் பண்ண வைஜெயந்திய விச்சு ஞாபகத்துல வச்சிருந்து எங்களுக்கு அறிமுகப்படுத்துறாருன்னா அது ரொம்ப டேஞ்சர்னே. புரியுது, நீ ஒன்றும் கவலைப்படாத. அவள் அட்ரஸ் இன்னைக்கு கிடைச்சிடும் நினைக்கிறேன். அவளை நான் பார்த்துக்கிறேன். சரி, நான் கிளம்புறேன். அம்மா வரேம்மா. மங்களம் உண்டாகட்டும். யாருக்கு? நம்மளுக்கு தான். அப்ப ராதாவுக்கு அமங்கலம் தான். சரிம்மா. அட, அழகா கிளம்பிட்டீங்களா ஸ்கூலுக்கு? நீ பேரண்ட்ஸ் டே மீட்டிங் போறியாக்க? விஜய் வந்த உடனே கிளம்பிட வேண்டியதானா? ஆமா தாத்தா. பேரண்ட்ஸ் டே மீட்டிங்ல என்ன கேட்பாங்க? வேற என்ன, குழந்தைகளை பத்தின குறையையும் குழந்தைகளை சரியா கவனிக்கிறது இல்ல, படிக்க வைக்கிறது இல்லன்னு பேரண்ட்ஸையும் குறை சொல்லுவாங்க. இது என்னது புதுசா இருக்குது? அவங்கள நாம கேள்வி கேட்கறது போக அவங்க நம்மள கேள்வி கேட்பாளா? எங்க அப்படி நாம கேட்டுருவோமோன்னு பயந்துதான் முந்திக்கிட்ட அவங்களே கேட்டுடுறாங்க. அதுக்கு தான் இந்த பேரண்ட்ஸ் மீட்டிங்கே. நல்லா இருக்குது, நல்லா இருக்குது. தாத்தா, குயிஸ் காம்படிஷன்லயும் வொகாபுலரி காம்படிஷன்லயும் நான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் தாத்தா. அதுக்கு எனக்கு பிரைஸ் தருவாங்க தாத்தா. அப்படியா? ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். இத பாக்குறதுக்கு தான் உங்க அப்பனுக்கு கொடுத்து வைக்கல. அப்பா, இப்ப எதுக்கு அந்த பேச்சு? என் மனசுல அந்த குறை இருந்துச்சு சொன்னேன். Come on. வாங்கய்யா, வாங்க வாங்க. Hello, sir. வா தம்பி. வாங்க சார். ஹலோ ஸ்வேதா, நானும் மம்மி ரெடி ஆயிட்டோம். போலாமா? போலாமே. போலாமேன்னு இருச்சு. இவங்களை கூட்டிட்டு போக உங்களுக்கு கஷ்டமா இல்ல? கஷ்டம்லாம் ஒண்ணும் இல்ல சார். குழந்தைங்க பேசி முடிவு பண்ணிட்டாங்க. குழந்தைங்க ஆசைப்பட்டா நிறைவேற்ற அது வேண்டியதானே. சரிதான். இல்லைன்னா அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணிருமில்ல. போலாமா? ஸ்வேதா, போலாமா? சரி, தாத்தாக்கு பாய் சொல்லிட்டு சித்திக்கும் பாய் சொல்லிடு. பாய் தாத்தா. பாய் சித்தி. பை. வரேன்ப்பா. வரேன் பேச்சி. போயிட்டோம் போயிட்டோம். ஒண்ணுமில்லம்மா, இவ புருஷன் ஏற்கனவே இவங்க 2 பேரையும் சம்பந்தப்படுத்தி கண்டுபிடி பேசிட்டு இருக்கான். இப்படி இவங்க போறத பார்த்தா மறுபடியும் என்னென்ன பேசுவானு கவலையா இருந்துச்சு. அதான் சொன்னேன். ஆண்டவனை தான் நம்பிக்கிட்டு இருக்கிறேன். என்ன பண்றது பாப்போம்.
சார் உள்ள வரலாமா சார்? ஆ மிஸ்டர் தங்கராஜ் வாங்க உள்ள உட்காருங்க. ஹலோ சார். வாங்க. ஆமா ஜெய் வரல சார் ஃபோன் பண்ணோம். ஆ. நான் வந்துகிட்டே இருக்கேன், நீங்க போய் முன்னாடி மேனேஜரை பாருங்கன்னு சொன்னாரு. ஓஹோ நல்ல நேரம் போயிட்டு இருக்கு சார். அது சரி. சில டாக்குமெண்ட்ஸ்ல நீங்க சைன் பண்ண வேண்டியிருக்கு. அதை பண்ணிட்டீங்கன்னா செக் உங்களுக்கு கொடுத்துட்றேன். எல்லா பேஜ்லயும் இந்த இடத்துல சைன் பண்ணுங்க. இங்க 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 நீங்களும் அது கீழே சைன் பண்ணுங்க. மேல் மேல் மேல். அவ்வளவுதான் அவ்வளவுதான். மாப்பிள ஜெய் வாங்க. சரியான நேரத்தில் தான் வந்திருக்கீங்க. அப்படியே மாப்பிள சரியான டிராஃபிக்ல மாட்டிட்டோம் ஓ மாப்பிள. அப்படியா? சார்கிட்ட இன்னும் செக் வாங்கல ஜெய். ஆ, விரட்டி பிடிச்சி கரெக்டான டைமுக்கு வந்துட்டீங்க. அதான் ஜெய். காசு இல்ல வராம இருப்பானா? என்னங்க ரொம்ப தேங்க்ஸ் சார். இன்னையில இருந்து உங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ் பெரிய முன்னேற்றத்துக்கு வரணும். என்னால நீங்களும் உங்களால நானும் நல்ல பெனிஃபிட்ஸ் அடையணும். இந்த பெனிஃபிட்ஸ் எப்பவும் தொடர்ந்து கிடைக்கணும்னா நீங்க நேர்மையோட இருக்கணும். உங்க லோன் பேமெண்ட்டை சரியா ரீபே பண்ணணும். சார் உங்களுக்கு அந்த பயம் வேணவே வேணாம் சார். நாங்க எந்த அளவுக்கு நேர்மையானவங்கன்னு ஜெய்க்கு நல்லாவே தெரியும் சார். என்ன ஜெய்? ஆமா மாப்பிள இவங்க ரொம்ப நேர்மையானவங்க தான். எங்களை பத்தி தெரிஞ்சதுனால தான் எங்களை உங்ககிட்ட அறிமுகப்படுத்தினாரு. நாங்க உங்க நம்பிக்கையை காப்பாத்துவோம் சார். சரி. அப்போ அந்த 5% சார்? அந்த விஷயத்தை பத்தி ஜெய் உங்களுக்கு சொல்லுவாரு. ஜெய் நீங்க பாத்துக்கோங்க. சரிங்க மாப்பிள. சார் அடுத்த செக்கு? சார் இந்த செக்கை வச்சு முதல்ல பில்டிங்கை ரைஸ் பண்ணுங்க. அடுத்த செக் தானா வந்துடும். ஓகே சார். தேங்க்யூ சார். விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். கோ அஹெட். நாங்க வரோம் சார். தேங்க்யூ மாப்பிள தேங்க்யூ. நானும் இவங்க கூட கிளம்புறேன். நம்ம வீட்டுல வந்து பேசிக்கலாம். சரி வாங்க போலாம். ஜெய் ரொம்ப பெரிய உதவி பண்ணிருக்க. நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். அட, என்னங்க நீங்க நமக்குள்ள எதுக்கு ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம்? சரி அப்புறம் இந்த 5% எப்படி எந்த அக்கௌண்ட்ல போட? அது அனு ஜெய் விசு 3 பேர் அக்கௌண்ட்லயும் ஈக்குவலா போட்டுருங்க. அப்புறம் பணம் போடும்போது கேளுங்க, அக்கௌண்ட் நம்பர் தரேன். இந்த வாரத்துல வந்துடும் ஜெய். சரி அப்புறம் தனிலிங்க சார்ட்ட வைஜெயந்தியோட அட்ரஸ் வாங்கி தர சொன்னேன். இருக்கு ஜெய். செந்தில் அந்த அட்ரஸ் கொடு.